மூன்றாவது முறையாக ஒக்கமகாடு பாலகிருஷ்ணாவின் மூவி ரோஸ்ட் அப்லோட் செய்யப்படுகிறது. இந்த முறையாவது காப்பிரைட் வராமல் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். அந்த பாய் விட்டு செவுரு அடங்காது. அம்மா தான் அழுது நடந்துச்சு. எதுக்கு நீ ஒரு பாய்கிட்ட முடிவாரி போட்டுக்க சாமி. அதெல்லாம் ஒண்ணுல தெரியாது. அது கரை வச்சுதான் விடாது. ஒன்னோட்டி பண்ண கான்செப்ட் ஓகே, பட் இன்னைக்கான மூவி ஸ்கூப் யாரு? இன்னைக்கான கண்டென்ட் என்ன? வேர் இஸ் த மூவி ஸ்கூப் கண்டென்ட்? கம் ஆன் டெல் மீ. மூவி ஸ்கூப்னாவே எங்க பாஸ் தாங்க. யார் உங்க பாஸ்? பாஸ் என்றும் மூவி ஸ்கூப்பின் லெஜெண்ட். அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் பிரவீன்குமார் பேசுகிறேன். நண்பா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மூவி ஸ்கூப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கான கான்செப்ட் என்னன்னா மூவி ஸ்கூப் தான். அதுலேயும் குறிப்பாக வினோத்குமார் என்ற நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தெலுங்கு படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணா அவர்கள் நடித்த ஒக்க மகாடு அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து மூவி ஸ்கூப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம வினோத்குமார் ப்ரோ கிட்ட கேட்குறேன், ஏன்? சரி, இப்போ அந்த படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் டபுள் ரோல் பண்ணுறாரு. அவருக்கு 3 ஹீரோயினி இருக்கிறாங்க. படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து பேபி பேபி பேபின்னு யாரையோ தேடிட்டு இருக்காங்க. பேபின்னு சொன்னோம், நான் கூட ஏதோ குழந்தை நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பாட்டியை தேடினுக்கிறாங்க அவங்க. அந்த பேபி பேபி தேடிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி வந்து ஒரு வைக்கோல்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கிறாங்க. அப்புறம் பேபி இங்கே வந்து ஏன் ஒழிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, டேய் முதல்ல நீங்கள் வந்து உள்ளே ஒளி, நான் எதுக்கு ஒளியணும் அப்படின்னு கேட்கும்போது, அங்கே இருக்கப்ப தேன் கூடு அது கரைஞ்சி கொட்ட போதுறா, அது கட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ களைய போதுன்னு சொல்லி கல் எடுத்து தேன் கூட அந்த பாட்டி கழிச்சு விட்டுறோம். அப்புறம் வந்து எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. ஒழிஞ்சிட்டோன்னே ஏன் பேபி தேன் கூட கழிச்சு விட்டு அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு நம்ம பாலகிருஷ்ணா இருக்கார் பற்றியா, அவரோட பிறந்த நாள், அவருக்கு வந்து பஞ்சாபிரதம் செய்யணும், சுத்தமான தேனில் செய்யணும்ல, அதனால தான் தேன் கூட கழிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டியை பார்க்கும்போது இந்த பாட்டியை எங்கேயோ பார்த்துருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபஸ்ட்டே தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த பாட்டி யாருன்னு தெரிஞ்சது. அதை நான் எப்படி சொல்லுவேன்? சரி, கதை நகரும்போது அப்படி சொல்லிடுறேன். ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஹெலிகாப்டர் பார்த்துருக்கும்போது டப்புன்னு ஹெலிகாப்டர் வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு கீழே இறங்குவார். இறங்கிட்டோன்னே எப்பா சீக்கிரம் ரெடி பண்ணுப்பா ஹெலிகாப்டரை கிளம்பணும்ல அப்படி சொல்லும்போது ஊர் மக்கள்லாம் கூடி வருவாங்க. ஐய நான் எங்கே இறங்கினாலும் இந்த ஊர் மக்களோட அன்புத்தோட தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட வாங்க 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 வாங்கன்னு ஊர் மக்கள் சொல்லும்போது ஊர் மக்கள் எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. அப்படியே டப்புன்னு ஒருத்தனை பிடிச்சியோ அப்ப நீங்க என்ன பார்க்க வரலன்னு கேட்கும்போது, யார நீன்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்லுவா. பத்தி யாருக்காக நீங்க போறீங்கன்னு கேட்கும்போது, எங்க பாலகிருஷ்ணாக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால அவரை பார்க்கறதுக்காக நாங்க போயிட்டு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் ஒரு சாமி மாதிரி அப்படி சொல்லும்போது நம்ம பாலகிருஷ்ணாவை காட்டுவாங்க. அந்த டைமில் வந்து பாலகிருஷ்ணாவை காட்டுவாங்க. அப்புறம் வந்து ஒரு டான்ஸ்லாம் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடும் போது தான் அந்த பாட்டியை எங்கே காட்டுவாங்க. அப்போ தான் தெரிஞ்சது அந்த பாட்டி யாருன்னு. நீங்களே பாருங்க. அட பாவிகளா, 90s கிட்ஸ் பியூட்டியை இப்படி பாலகிருஷ்ணாக்கு பாட்டியாக காமிச்சிருக்கீங்களடா. இந்த விஷயம் மகாபலிபுரம் சிம்ரன் ரசிகர் மன்ற தலைவர் சத்தியத்துக்கு தெரிஞ்சா என்னடா பண்ணுவார்? ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம வயசான பாலகிருஷ்ணா வந்து டாக்ஸியில் போயிட்டு இருப்பார். டாக்ஸியில் போயிட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் சொன்ன இடம் வந்து சின்ன டாக்ஸி டிரைவர் சொன்னும்போது காசு எடுத்து கொடுப்பாரு. எடுத்து கொடுத்துட்டு என்ன பார்த்தா சுடுகாட்டில் போயிட்டு ஏதோ தோண்டின்னு இருப்பார். தோண்டின்னு இருக்கும்போது அப்புறம் ஒரு கத்தி மாதிரி எடுப்பார். என்ன பார்த்தா ஜோரோ கத்தி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இப்படி தொட்டு கும்பிடும்போது டப்புன்னு எவனோ ஒருத்தன் முதுகு பின்னாடி கை வைப்பான். யாருன்னு பார்த்தா போலீஸ்காரன். எனக்கு அர்ஜென்ட்டாக காசு வேணும், காசு கொடு. என்னடா காசு கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறான். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ்காரன் வந்து இது என்னடா கைத்தறின்னு ஒரு கைத்தறியை உருவி உள்ளே பார்த்தா ஏதோ ஜோரோ கத்தி இருக்குது. லைட்டாக தான் கையை வச்சான், உடனே ஒரு விரல் கட் ஆயிடுச்சு. இன்னுமோடா கத்தி துருப்பிடிக்காமல் இருக்குது. சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்கெல்லாம் அடித்து காய வைக்கிறாரு நம்ம ஒக்கமகாடு தாத்தா. அப்புறம் நம்ம ஜேஜேல மாதவனுக்கு நடிச்சாங்க பார்த்தீங்களா ஹீரோயினி, அவங்க தான் இதில் வந்து பாலகிருஷ்ணனுக்கு செகண்ட் ஹீரோயின் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இதில் என்ன தான் நம்ம பாலகிருஷ்ணா கிட்ட நம்ம ஹீரோயினி பார்த்தாங்கன்னு தெரியல. அவர் உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. எண்ணங்கள் வேறு இங்கெங்கெல்லாம் போகுது, அந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க.
நண்பா, ட்ரெயினில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட எவனாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஆனால் இங்கே என்ன, நான் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு ஹீரோயினையும் பர்மிஷன் கொடுக்குது, சுற்றி இருக்கிற ட்ராவலர்ஸும் சேர்த்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. என்னடா இது? தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா வீட்டுக்கு ஹீரோயினியும் போக, அங்கே வந்து ஊரில் நல்லவன் மாதிரி பேர் எடுத்து நிற்கிற, ஆனால் இவன் ஒரு கேடு கட்டவன் அவங்க பாட்டிக்கிட்ட வந்து ஹீரோயினி சொல்ல, அந்த இடத்துல பாலகிருஷ்ணா பாட்டி அவனை காப்பாற்றுறதுக்காக, இல்லைம்மா அவன் ட்ரெயினில் மிஸ்பிஹேவ் பண்ணது இவன் தம்பி பீமுடு, இவன் ராமுடுன்னு அங்கே ஒரு சில்லித்தனமான ஒரு காமெடி வைக்க, ஹீரோயினியும் நம்பிடும். சரி பீமுடு வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் போலுக்குது, நம்ம கிட்ட ட்ரெயினில் தப்பாக நடந்துக்கிறவன் சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு கன்றாவியான சீனை எடுத்துருப்பாங்க டேரக்டரு. எப்படா இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க? சரி, இத்தை வந்து வெளியே இருந்து பாட்டி ரசிச்சுட்டு இருக்கு. ஐயோ என் பேரன் பாரு எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ரசிச்சுட்டு இருக்கு. குடும்பமாயாது குடும்பம் உன்னை சொறி நாய் வந்து புடுங்கும். என்ன மேட்டர்னா, அந்த ஆஸ்பத்திரியில் வந்து உயிர் பொழைக்கிற ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்டை சாவடிச்சிட்டு அவங்க உடம்புல இருக்கிற கிட்னி லிவர் அதெல்லாம் மொத்தமாக எடுத்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி வந்து இது வந்து தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சிட்ட உடனே அந்த இடத்துல நம்ம யங் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதானே உலக வழக்கம். அங்கே தான் இல்லை, அங்கே வந்து ஓல்டு பாலகிருஷ்ணா இருக்காரு. இந்தா நான் ரிப்போர்ட் ஒன்று எழுதியிருக்கேன், அதை படிச்சு பாருன்னு காட்டும்போது அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன என் பேர் போட்டு ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கேன், இப்போ அதே மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு வெட்டு அப்போல்லாம் பண்ணுவார். பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது யார் வருவாங்க அந்த இடத்துக்கு? நம்ம சிபிஐ ஆஃபீஸர். அவங்க வந்த உடனே யாரா இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு ராமச்சான் பார்த்துக்கலாம், சரி வா பப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போவாங்க. మంచి పార్టీ సెట్ చేశాను, పద. நோ ப்ராப்ளம். இப்போ மறுபடியும் யங் பாலகிருஷ்ணாவை காட்டுவாங்க. மறுபடியும் பீமுடு ராமுடு அதே மாதிரி டபுள் ஆக்ஷன் ரோல் வந்து இந்த ஹீரோயினை ஏமாத்தின்னு இருப்பாங்க. அதில் வர ஒரு படி மேலே போயிட்டு கச்சிப்பு இருந்தவன் பீமுடு, கச்சிப்பு இல்லாதவன் ராமுடின் மாதிரி ஒரு கேவலமான ஒரு வீடியோஸ்லாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோயினிய மூளை வந்து என்னென்னா, நீங்கள் முட்டாள் நினச்சிங்களா, இங்கே பீமுடும் கிடையாது ராமுடும் கிடையாது, நீ தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயினியும் சொல்லும். அதுக்கப்புறம் ஒரு சாங்க்கு போயிடுவாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா சாங்குக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க போலுக்குது ஹீரோயினிங்கெல்லாம். வந்து பாட்டி வந்து நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு என் பேரன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அவங்களே நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக காட்டுவாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஆளாக காட்டுவாங்க. அப்புறம் அதை காட்டி முடிச்சிட்ட உடனே அப்புறம் வந்து 2 பேர் லவ்வர்ஸ் வந்து போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே ஓடுறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஹெலிகாப்டரில் வந்து ஒரு ஹெல்த் மினிஸ்டர் அவர் வந்தார் பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க 2 லவ்வர்ஸ் வந்து அங்கிள் நீங்கள் தான் எங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லும்போது அந்த ஹெல்த் மினிஸ்டர் பயந்துருவான். என்ன விளாரியா, இந்த விஷயம் உங்கள் அப்பா மந்திரிக்கு தெரிஞ்சால் என்னோட ஹெல்த் மினிஸ்டர் பதவியே போயிடுயா, இப்போ நாங்கள் என்ன தான் அங்கிள் பண்ணுறதுன்னு சொல்லும்போது அந்த வந்து ஹெல்த் மினிஸ்டரே வந்து என்ன சொல்லுவார்னா, உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, யாருன்னா நம்ம பாலகிருஷ்ண அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலகிருஷ்ண அவர்களை 4 யோகாசனத்தெல்லாம் காட்டுவாங்க. அது கொஞ்சம் பாருங்கள். ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்த பில்டப்பை கேட்டுட்டு காதல் ஜோடிகள் பாலகிருஷ்ணா கிட்ட போய் அடைக்கலமாகறாங்க. இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள். இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. முக்கிய மந்திரி பாலகிருஷ்ணாவை தேடி வந்து என் பையனை மரியாதையை என்கிட்ட ஒப்படைச்சிடு, இந்த காதல் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது பாலகிருஷ்ணா முக்கிய மந்திரியை மிரட்டுறதா நினைச்சு பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னும் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கா. என்னைக்காவது கஷ்டானி நமக்கு கம்மரணி கும்மரணி கம்சாலினி ரஜகுண்ணி நாய் முக்கிய மந்திரி அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல முக்கிய மந்திரியோட பொண்ணு யாருன்னா நம்ம அனுஷ்கா. அனுஷ்காடா, இப்போ நான் என்ன தேவி பிரியவா சொன்னேன்? இப்போ நாம என்ன நினைப்போம், எங்க அப்பாவே நீ திட்டுறியே உன்னை விட மாட்டேனான்னு நீலாம்பரி வில்லி மாதிரி இல்ல வல்லவன் வில்லி மாதிரி பாலகிருஷ்ணாவை வந்து எதிர்த்து பேச நீங்க நினைப்பீங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். எங்க அப்பா இந்த நாட்டு முக்கிய மந்திரி தெரிஞ்சா ஒரு எதிர்த்த பத்தியா, அந்த வீரம் எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு நம்ம அனுஷ்கா வந்து அங்க ஒத்த கால நிக்கிறாங்க. ஆனா பாலகிருஷ்ணாக்கு என்ன கொழுப்பு இருக்கணும், நம்ம அனுஷ்கா லவ்வே ரிஜெக்ட் பண்ணிட்டாருப்பா அவரு. ஓடி போயிடு. அதுக்கப்புறம் ஒக்கமகாவோட தாத்தா ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பியை போட்டு தள்ளுறதுக்கெல்லாம் விட்டு இதுக்கெல்லாம் லீடர் சிஎம் தானே, சிஎம்ஏ போட்டு தள்ளுறேன்னு ஃபீல்டு ஒர்க்ல இறங்குறாரு. ஸ்ட்ரைட்டா சிஎம்க்கு ஃபோன் கால் போகுது. தாத்தா பாலகிருஷ்ணா அவர்கள் ஃபோன் பண்ணுவார். யாருக்கு பண்ணுவார்? மந்திரிக்கு ஃபோன் பண்ணுவார். இனிமேல் நான் உன்னை செக் வச்சிட்டேன், எங்கே போனாலும் அவனை விட மாட்டேன் அப்படின்னு ஃபோன்லேயே வந்து மிரட்டுவார். அப்புறம் கட் பண்ண உடனே திரும்பி பார்த்தா யங் பாலகிருஷ்ணா அவர்கள் யாரை கூப்பிட்டு வருவாங்க? மந்திரியோட பையனையும் மருமகனையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க வருவார். ஏன்னா இவன் நான் கொட்டுறதுக்கு நான்
ஆரம்பித்தா என்கிட்டே வந்து நீ ஆசீர்வாதம் வாங்க வரியா அப்படி சொல்லும் போது இந்த பாரு இவங்க என் பக்கம் வந்துட்டாங்க, இனிமேல் இவங்க உயிர் எடுக்கணும், என்னை தாண்டி தான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டு இருப்பாங்க. ஏய் என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவார். என்ன டைலாக்னா, நீ என் இடத்துக்கு வந்திருக்கிய, நான் உன் இடத்துக்கு வந்திருக்கேண்ணா, நீ தானே என் இடத்துக்கு வந்திருக்கிற, அப்போ தைரியம் யாருக்கு அதிகம்? ஓகே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நம்ம அனுஷ்காவை காட்டுவாங்க. ஒரு கேவலமான ஒரு ரொமான்ஸ் வைப்பாங்க. பாலகிருஷ்ணா ஒரே ஒரு வார்த்தை கேட்பாங்க, நீ பொண்ணா அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. என்ன பார்த்து பொண்ணான்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொரு சாங்கு நான் சொல்ல அனுஷ்காவை காட்டுவாங்க, சாங்க்கு போவாங்க. ஒரு ரூமுக்கு பிஏ வீட்டுன்னு போயிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படி சொல்லும்போது சார் என்ன சார் காட்டணும் அப்படின்னு பிஏ பயப்படுவான். பயன்னு இருறா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்லாம் கைட்டு ட்ரெஸ்லாம் கைட்டு சார் என்னடா இது ராராவா டேய் என்ன சார் கச்சி என் முதுகு பின்னாடி ஒரு பச்சை இருக்குது, அதை ஃபோட்டோ அப்படின்னு சொல்லும்போது முதுகு பின்னாடி போனால் பாம்பு மச்சம் இருக்கும். அந்த பாம்பு மச்சத்தை ஃபோட்டோ எடுத்துட்டு அதை இன்டர்நெட்டில் இவர் டைப் பண்ணி பார்ப்பார். ஏன்னா இவர் அக்கௌண்ட் நம்பர் வந்து அதில் தான் இருக்குது, அதில் தான் பணம் போட்டாங்களே எல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியும் சொல்லிட்டு அந்த பாம்பு மச்சத்தை டைப் பண்ணும்போது அங்கே பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டில் வந்து பணம் உயிர்ந்திருக்கும்னு நினச்சி போய் பார்த்தா உள்ளே வந்து ஓல்டு பாலகிருஷ்ணன் அவர்கள் வீடியோ பண்ணி ரெக்கார்டிங் வச்சுட்டு இருப்பார். வணக்கம்னா மாப்பிள்ள தேனியிலிருந்து சிரிச்சுக்கிட்டு என்னடா பணம் இருக்குன்னு பார்க்க வந்தியா, பயந்துரும் யாரு மந்திரி பயந்துட்டோன்னே பணத்தெல்லாம் நான் எப்படியே ஆட்டையை போட்டேன், இனிமே வந்து மக்கள்கிட்ட கொள்ளடிச்ச பணத்தை நான் வந்து மக்களுக்கே அதை தரப்போகிறேன் அப்படி சொல்லும் போது அப்படி டென்ஷன் ஆகும்போது ஓகே பாய் சி யூ அப்படின்னு கட் பண்ணுறோம். எல்லாம் போயிட்டு ஏதாவது ஒரு க்ளூ அப்படின்னு தேடுவாங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும். அப்புறம் அந்த க்ளூவை வச்சு அந்த ஊருக்கு போயிட்டு சாரி மிஸ்டர் யங் பாலகிருஷ்ணா, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். ஆக்சுவலி அந்த ஓல்டு பாலகிருஷ்ணா தான் பயங்கரமான ஃப்ராடு, அவனை பற்றி மொத்த டீட்டெயிலும் இப்போ தான் அவன் கரெக்ட் பண்ணோம். அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவன் ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லும் போது அங்கே தூங்கிட்டு இருந்தால் நம்ம பாட்டிமா கண்ணை முழிச்சிருவாங்க. யாரை பார்த்துறா தேச துரோகின்னு, அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தாவறாங்க. இவங்க சாதா ஜம்ப் இல்லைங்க, ஐ ஜம்ப்பு. ஃப்ளாஷ்பேக்கில் எங்கே காட்டுறாங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரமே கிடைக்கல பார்த்தீங்களா, பிரிட்டிஷ் பீரியட் அப்போ காட்டுறாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கை. அங்கே காட்டும் போது வெள்ளைக்காரன் கிழிக்கும் போது எவனாச்சும் ஒருத்த வந்தீங்க உங்களை சுற்றும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாப்பிள்ளை கூட அப்படியே தலை குனிச்சு நிற்பான். அப்புறம் வந்து சாரியை கிக்கும் போது மாப்பிள்ளை இப்படி கிட்ட வரும்போது மாப்பிள்ளையே போட்டு தொட்டுருவாங்க. மாப்பிள்ளையே போட்டு தொட்ட உடனே அப்புறம் எல்லாரும் தலை குனிஞ்சியே நிற்பாங்க. அந்த இடத்துல நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் வருவாங்க. பாலகிருஷ்ணன் அவர் வருவாங்க. ஒரு ஃபைட் நடக்கும். ஃபைட் நடந்த உடனே அப்படியே வந்து கத்தி எடுத்து தலையை வெட்டுருவாங்க, வெள்ளைக்காரன் தலையை வெட்டுருவாங்க. ராகவ ராஜாராம் வாழ்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிம்ரன் மேடம் வந்து இல்லை இனிமேல் அவர் ரகுபதி ராஜாராம் கிடையாது, வெள்ளைக்காரன் தலையை வெட்டின ஒக்க மகாடு, ஐ மீன் இவங்க தான் டைட்டில் கடை கொடுக்குறாங்க ஒக்க மகாடுன்னு. அப்புறம் எல்லாரும் ஒக்க மகாடுன்னு சொல்கிறாங்க. கூட்டமே என்ன டான்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் மனசு மாறுறதுக்குள்ள அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கலப்படுத்துங்கடா. அது கூட பரவாயில்ல. இப்போ என்னன்னா மாப்பிள்ளை செத்துட்டான். மாப்பிள்ளோட அம்மா அப்பாவும் பொண்ணோட அம்மா அப்பாவும் என் பொண்ணு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லேயே கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறாங்க. அவரை பார்த்து நீ தீவிரவாதின்றியா, டேய் உனக்கு நேரே தெரியும், உனக்கு காந்தியே தெரியும், உனக்கு சுபாஷ் போஸை தெரியும், ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஒக்க மகாடு யாருன்னு தெரியும்டா அப்படின்னு நம்ம பாட்டிமா வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. கேட்டு அதிரி போயிடுறாங்க சிபிஐ ஆஃபீஸர்ஸ். அவங்க மட்டும் அதிரி போல் பாலகிருஷ்ணாவும் அதிரி போயிடுறாங்க. அவருக்கு எதையும் கேட்டு அவரே அதிரி போயிடுறாங்க. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸும் அதிரி போயிடுறாங்க. அப்புறம் பாலகிருஷ்ணா அவர்கள் அவங்க பாட்டியை பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு மகானோட பேரனா நான் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல பாட்டி. நம்ம பாலகிருஷ்ணா நம்மளை பார்த்து நம்மளை பெரும்படுது போதுன்னு நினச்சி டேரக்டர் கிட்ட ஏன்ப்பா அந்த ஹீரோயினி கூட ஆடி ஆயிடுச்சு, இந்த ஹீரோயினி கூட ஆடி ஆயிடுச்சு, ரெண்டு பேருக்கிட்ட சேர்ந்து ஆடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் இருக்கான்னு கேட்டுருப்பார் போல இருக்கு. அதையும் வச்சிருக்கார் டேரக்டர். ரெண்டு ஹீரோயின் கூட சேர்ந்து ஆடுற மாதிரி நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் ஒரு சாங் எடுத்துருக்கிறாங்க. நல்லாடுறா. நான் சொல்லாமலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது இந்தியன் படத்தை தான் ஒக்கமகாடுன்னு எடுத்துருக்கிறாங்கன்னு. இருந்தாலும் சொல்லி ஆகணும், அது என் கடமை. இந்தியனில் வந்து அப்பம் புள்ள, இதில் ஃபார் சேஞ்சு தாத்தாம் பேரன். இந்தியன்லேயும் 2 ஹீரோயினி, இதுலேயும் 2 ஹீரோயினி. இந்தியனில் விரலை வச்சு சண்டை போடுறாங்க, இதில் ஜோரோ கத்தியை வச்சு நம்ம பாலகிருஷ்ணன் சண்டை போடுறேன். அந்த பிரிட்டிஷ் பீரியட் ஃப்ளாஷ்பேக்லேயாச்சும் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். சுகன்யா மேடமோட ஆடையை வந்து வெள்ளைக்காரன் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து சிம்ரனோ மேடமோட ஆடையை வெள்ளைக்காரன் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஒரு வேளை கிளைமேக்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். கிளைமேக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் டேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா இந்தியன் தாத்தா பெத்த புள்ளியை சாவச்சிட்டு ஏர்போர்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். ஆனால் இங்கே ஒக்கமகோட என்ன பண்ணுறாருன்னா
கிளைமேக்ஸில் லைட்டாக சிட்டிசன் படத்தை எடுத்து சொருகி இருக்கிற இந்த டேரக்டரு, அதாவது கிளைமேக்ஸில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து போட்டு தன்ன எல்லா வில்லனையும் ஒக்கமாக தாத்தா திருப்பி கொண்டு வராங்க. திருப்பி கொண்டு வந்துட்டு நான் இவங்களை சாவடிக்கல, இவங்க சட்டத்து முன்னாடியே வந்து நான் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும் பொழுது மொத்த வில்லன்ஸும் கவர்மெண்ட்டுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் எஸ்கேப் ஆகிற டைமில் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே நம்ம ஒக்கமகாவோட போய் பாமை வச்சு எல்லாரையும் சாவடிச்சுட்டு அவரே சாவுற மாதிரி ஒரு கதை அமைப்பு டேரக்டர் வச்சுருப்பாங்க. அப்புறம் பாட்டிக்கிட்ட பேட்டி எடுக்க வந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரோட பாடியும் கிடச்சிது, ஆனால் ஒக்கமகாவோட தாத்தா பாடி மட்டும் கிடைக்கல, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும் போது, இந்தியன் 2க்கு சங்கர் சார் அப்போ லீடு கொடுத்துட்டு இப்போ இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணாங்களே, அதே மாதிரி ஒக்கமாக ஒரு டேரக்டரு சின்ன லீடு கொடுத்து முடிச்சிருக்காரு படத்தை. பின் குறிப்பு, இந்த காவிய கதையை வந்து எடுத்தது ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக வந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர், அவர் தான் இந்த காவிய கதையை எடுத்தார். எனக்கு என்ன பையனா, இந்தியனும் நல்ல படம், அந்த நல்ல படத்தோட இந்தியன் 2வே சரியாக ஓடலை, இந்த படம் தெலுங்குலேயே சரியாக ஓடலையா விசாரித்து பார்த்துட்டேன், இதை வேற 2 எடுத்தா. வினோத்குமார் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடியோவை பண்ணிட்டேன். இது பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடுச்சு. ஓகே நண்பா, இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் மறுபடியும் ஏதாவது படத்தை வந்து சிறப்பாக தரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், பண்ணுறேன். ஏன்னா நான் உங்கள் நண்பன். பயங்கர லென்த்தாக பேசியிருப்போம் போல் இருக்கு. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலா ஸ்கை சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார்.